என்ன மச்சான் இப்பெல்லாம் ரொம்ப ஹெவியா பிராக்டிஸ் பண்ற? ஆமாண்டா, நெக்ஸ்ட் வீக் காலேஜ் டீம் அனௌன்ஸ் பண்றாங்கல்ல, அதுல எப்படியாவது செலக்ட் ஆயிடணும் மச்சான். பாடுற மச்சானு என்னது திடீர்னு? இந்த லாஸ்ட் இயர் பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் வாங்கினால அந்த அவருன்னு. ஆமா, அவன மாதிரி ஸ்போர்ட்ஸ்லயும் ஸ்டடீஸ்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணி நானும் அடுத்த வருஷம் பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் வாங்குறேன்டா. சரி, இனி நான் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். என்ன மச்சான், தூக்கம் வருதா? தூக்கம் வருது ரெடி. என்னடா ரஞ்சி, இன்னும் தூங்கலையா? இல்லைடா, ஸ்போர்ட்ஸில் தான் தோத்துட்டேன். ஸ்டடீஸ்லேயாவது கான்சன்ட்ரேட் பண்ணி கண்டிப்பாக இந்த வருஷம் தேர்ட் இயரில் கோல்டு மெடல் வாங்கணும்டா. அதுக்கு தானே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். குட் நைட், பாய். எப்படியோ கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கேன். இன்றைக்கி ரிசல்ட். இதுலையாவது நான் நினச்சது நடக்கணும் கடவுளே. ஃபோர்த்தா? அஞ்சேத், அஞ்சேத் சார். என்னடா இங்கே உட்காந்துட்டு இருக்க? வா, உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. வா உட்கார். பரவாயில்ல, உட்கார்றா, உட்கார். என்னடா இப்பெல்லாம் ரொம்ப டல்லா இருக்க? ஸ்டாஃப்லாம் என்னென்னமோ பேசிக்கிறாங்க. சார் அது அப்புறம் சரியா படிக்கிறது இல்லைன்னு பேசிக்கிறாங்க. என்னடா ஆச்சு உனக்கு? ஃபைனல் இயர் வந்து இப்படி மாறிட்ட? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இல்லை, எனக்கே தெரியுதுடா. ஃபேஸ் பார்த்தா தெரியாதா எனக்கு? ஏன் ரஞ்சித் எப்படின்னு எனக்கு தெரியாதா? என்னோட ஸ்டூடெண்ட் 3 இயர்ஸ் அவனைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாதா? சும்மா சொல்லு, என்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? சார், பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்குறது தான் சார் என்னோட கனவு. அதனால தான் சார் ஸ்போர்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபுட்பால்லாம் விளாண்டேன். ஆனால் அது எனக்கு கிடைக்காம போச்சு. சரி, ஸ்டடீஸ்லேயாவது பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு படித்தேன் சார். அதுலேயும் தோத்துட்டேன். அப்புறம் என்ன சார், நார்மல் ஸ்டூடெண்ட் மாதிரி தானே நானும் வீட்டில் பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் வாங்கணும்னு கனவு கண்டிருக்கேன் சார். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். அப்புறம் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எனக்கு என்ன சார் வித்தியாசம்? அவ்வளோதான் சார்.
ஓகே, வாழ்க்கையை முடிஞ்சு அவ்வளோதான் சார். இது ஒரு பிரச்சனையா? அதுக்குன்னு இப்படியா? சரி வா போலாம். உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சச்சின் டெண்டுல்கர் உனக்கு பிடிக்குமா? அவரை பிடிக்காம இருக்குமா சார்? மாஸ்டர் பிளாஸ்டர் கிரிக்கெட்னாலே சச்சின் தான் சார், ரொம்ப பிடிக்கும் சார். அவர் எத்தனை செஞ்சுரி அடிச்சிருக்காருன்னு தெரியுமா? 44 செஞ்சுரி அடிச்சிருக்காரு சார். அவரோட முதல் 2 மேட்ச்ல டக் அவுட் ஆயிருக்காரு. அவரோட முதல் செஞ்சுரி 73வது மேட்ச்ல தான் அடிச்சாரு. அப்போ 72 மேட்ச்ல அவர் தோத்துட்டாருன்னு அவர் நினைச்சிருந்தா இப்ப அதிக செஞ்சுரி அடிச்சிருக்க முடியுமா? இந்த மாதிரி பல பேரை சொல்லலாம். எடிசன், லிங்கன், இப்படி நிறைய பேர். இவங்க கிட்ட இருந்து ஒரு பொதுவான விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாரும் தோல்வியை கண்டு தோண்டு போகல, தோல்வியை ரசிச்சாங்க. ஒவ்வொரு தோல்வியில இருந்து ஒரு பாடம் கத்துக்கிட்டாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஃபெயிலியர் இஸ் அ பியூட்டி ஆஃப் லைஃப். நீயும் உன் தோல்வியை ரசிக்க கத்துக்கோ. ரசிச்சு பாரு, அது உன்னோட தப்ப உனக்கு காட்டி கொடுத்துரும். அப்புறம் வெற்றி உன்னுடையதாயிரும். யோசிச்சு பாரு. ஃபெயிலியர் இஸ் த பியூட்டி ஆஃப் லைஃப். Yeah, Ranjit here. I have spoken to my colleagues. I will be submitting by tomorrow. No problem. நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமானவரை கண்டிப்பா பார்த்தாகணும். May I come in, sir? வா 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 ரஞ்சித், எப்படி இருக்க? உட்காருப்பா. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார். என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தினே நீங்கள் தான். நீங்கள் சொன்ன அந்த ஒரு வரி, ஃபெயிலியர் இஸ் த பியூட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு நீங்கள் சொன்ன அந்த ஒரு வரி என்னை இது வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கு. இப்போ இன்ஃபோசிஸில் ப்ராஜெக்ட் டிசைனராக இருக்குது சார். நீங்கள் சொன்னது பொய்யாகலை சார். எப்படி சார் அது? இதை நான் சொல்லியிருந்தா கூட பொய்யாயிருக்கும். நான் இவர் சொன்னது பொய்யாகுமா? ஓகேப்பா, ஆல் த பெஸ்ட்.